அண்ணாமலை கட்சிக்கு தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு முன்னாடி இருந்த தலைவர்களை விட இவர் பேசுபொருளாகவே கட்சியை வச்சிருக்கிறாரு. பாமகலேருந்து போகிறாங்க, அதிமுகலேருந்து போகிறாங்க, தேமுதிகலேருந்து போகிறாங்க, திமுக அதிமுக வேண்டான்னு நினைக்கிறவங்க போகிறாங்க, நாம் தமிழர்லேருந்து போகிறாங்க. அப்போ அந்த கட்சி வளருது, அது கிரவுண்டில் அந்த கட்டமைப்பை பலப்படுத்துது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதவர்கள் விமர்சிக்கிறீங்களா? அப்படி கிடையாது. எனக்கு தான் சொல்கிறேனே, மற்ற தலைவர் எனக்கு ரியாலிட்டி தெரியும். இன்றைக்கும் எனக்கு அங்கே சில பேர் எனக்கு இன்னும் தொடர்பில் தான் இருக்காங்க. அங்கே என்ன நிலவரம்ன்றதும் எனக்கு தெரியும். கட்சி கட்டமைப்பு பலப்படலை, பாஜக பண்ணலை. அங்கே இருக்கிற சக தலைவர்களே ஒரு முகசொலிப்போடு தான் உட்காந்துருந்தாங்க ரொம்ப நாளாக. இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு மாறி இருக்கு. ஏன்னா சென்டர் ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் அவேர் ஆயிருக்கு. இங்கே ஸ்ட்ராங்காக எதுவும் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயம் சென்டர் இப்போதான் அவேர் ஆயிருக்குன்ற ஒரு அண்ணாமலை மேல இருந்த நம்பிக்கையை இழந்துட்டாங்க. அப்படின்னா இருக்கலாம், அது கூட இருக்கலாம். ஸோ ஏன்னா நான் இன்டெப்தா நான் உள்ள போகல, எனக்கு அது எத்திக்ஸாகவும் படலை. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த இந்த ஃபினாலே யாத்திரை அப்படின்னு ஒன்று நடந்துச்சு இல்லையா, அதுக்கு மோடிஜி வந்த போது திருப்பூர்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே மிரட்டி நீங்கள் கூப்பிட்ட ஒரு பஸ்ஸாக நீங்கள் நார்த் இந்தியன்ஸை தான் நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க. நார்த் இந்தியன்ஸ் மற்ற மாநிலத்தோட சேர்ந்த தொழிலாளர்களை தான் நீங்கள் கூப்பிட்டு வந்து இங்கே தானா சேர்ந்த கூட்டம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இது ஒரு பிம்பம் தான். ஸோ ஒரு பிம்பம் செட் பண்ணுறது இப்போ அந்த அளவுக்கு பணபலம் இருக்கிறனால அந்த பிம்பத்தை கட்டலாம். இன்னைக்கு கூட்டம்ன்றது யாருக்கு வேணா சேரலாம். பிரதமர் வராரு, உண்மை அதுதான். அந்த கூட்டம் ஒன்னாதான் இருந்துச்சு. வாக்குகள் மாறாதது 100% மாறாது. ஏன்னா மக்கள் இன்னைக்கு மக்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்காரு மோடிஜி அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இல்லை நிறைய ஏமாற்றம் தான். இன்னைக்கு ஒரு காவேரி விஷயமா இருக்கட்டும், கச்சத்தீவு விஷயமா இருக்கட்டும், தமிழ்நாட்டுல போட்டி திமுக வர்சஸ் அதிமுக தானா? 100% அதிமுக திமுக தான். இது மாற்று கருத்தே கிடையாது. பாஜக இங்க வந்துரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வராது. நீங்க பிரசாந்த் கிஷோரே அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போ அது மேபி ஒரு 10 இயர்ஸ் ஆகலாம் அப்படின்றதா சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ பர்சன்டேஜ் வேணா கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது கூட ரொம்ப கூடாது அப்படின்றதா சொல்வேன். சென்டர் இப்பதான் அவேர் ஆயிருக்குன்ற ஒரு அண்ணாமலை மேல இருந்த நம்பிக்கையை இழந்துட்டாங்க. அப்படின்னா இருக்கலாம், அது கூட இருக்கலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பாஜக வளர்ந்துருக்கா தமிழ்நாட்டுல அப்படின்னா ஒரு விமர்சனத்துல வளர்ந்துருக்கு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பிடிச்சிருக்கா, முக சொல்லிக்கிற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும். அப்படின்னு தான் எனக்கு அவரு நல்லா பாலிடிக்ஸ் பண்ணா நம்ம எதுவும் பண்ண போறது. திமுக மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள், அதிமுக மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள், குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் தொடர்பான விமர்சனங்கள் இரண்டு கட்சிகள் மேலேயுமே அது மக்கள்கிட்ட எடுபடாதுன்னு நினைக்கிறீங்களா? நடவடிக்கைகள் என்ன எடுத்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸ் ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு இல்லையா. ஊழல் குற்றச்சாட்டு மோடிஜியே சொன்ன ஊழல் குற்றச்சாட்டு சொன்ன உள்ள எம்பிஸும் எம்எல்ஏஸும் இன்னைக்கு மோடிஜி கட்சியில சேர்ந்துட்டாங்க. ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கரப்டா பிஜேபி கரப்டா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஸோ அது டைனாஸ்டி பாலிடிக்ஸை பற்றி பேசுகிறாரு. இன்றைக்கி டைனாஸ்டி பாலிடிக்ஸ் ஃபுல்லாக அங்கே போயிடுச்சு, அந்த குடும்பம் எல்லாம் அங்கே போயாச்சு. இப்போ நீங்கள் எதை வச்சு நீங்கள் டைனாஸ்டி பாலிடிக்ஸ்னு சொல்லுவீங்க அப்படின்றதான். ஸோ அதான் நான் திருப்பி சொல்கிறேன், பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ்ன்னு சொன்ன சொல்லு இன்றைக்கி அது கிடையாது. பிஜேபி இஸ் ஜஸ்ட் another பார்ட்டி. மக்களுக்கு நல்லது செஞ்சீங்களா இல்லை இன்றைக்கி. ஏன்னா பிகாஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி நிறைய அங்கே வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் அங்கே வெடிச்சிட்டு இருக்கு. மணிப்பூரில் இன்னும் அந்த தொடர் கலவரம் இன்னும் முடியாம இருக்கு. பார்க்கலாம் இது என்ன இம்பாக்ட் எலெக்ஷன்ல ஏற்படுத்த போகுதுன்னு பார்த்துட்டு இன்னொரு சந்தர்ப்பத்திலையும் பேசுவோம். நன்றி.